என் பேத்தியோட பிறந்த நாள். நீங்க எல்லாரும் லட்டு வாங்கிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். என்ன? இந்தா. அம்மா, அந்த குட்டி பிசாசு பசியால துடிச்சிட்டு இருக்கு. காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. அவ அம்மா வேலை வேலைக்கு சோறு போட்டு பழக்கம் பண்ணிட்டான். டேய் கோதண்டா, அவளுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாடா. சோற போடுமா. போறியடா? உன் பொண்டாட்டி ஆக போறவடா. போடா. சரி கொடு. போறியா? பாத்து போடா. சாப்பிடு. என்னாச்சுமா? இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணா? இவளை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே? நீ யாருடா அதை கேட்கறதுக்கு? இவளை அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? இன்னொரு தடவை இந்த குழந்தை மேல கைய வச்சிங்க, உங்க கைய வெட்டிடுவேன். டேய் வேலைக்கார பையல, நீ என் கைய வெட்டிடுவியா? அம்மா அம்மா. ஏண்டி என்னாச்சு? இங்க பாருமா, இந்த வேலைக்கார நாயி என் கைய வெட்டுவேன்னு சொல்றா. ஏண்டா தடியா, உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போச்சாக்கு? கொழுப்பு ஜாஸ்தியானது எனக்கு இல்ல, ஒண்ணுத்துக்கு உதவாம உட்கார்ந்து தண்ட சொர தின்னுகிட்டு இருக்க உன் பொண்ணுக்குதான். லட்சுமி அம்மா, உங்க அத்தாங்கிறதுனால இவங்களை விடுற, இல்லனா இல்லைன்னா என்னடா பண்ணுவ? ஏய், இந்த கோட்டை கமலாமாவ யாரும் எதுவும் பண்ண முடியாது. வாய மூடுமா. ஆனானப்பட்ட ராஜா மகாராஜா எல்லாம் கோட்டையை கட்டி மண்ணை கவிட்டு போயிட்டாங்க. என்ன பெரிய கோட்டை ஒண்ணுது. இன்னும் ஒரு தடவை லட்சுமி அம்மாவுக்கு தொந்தரவு கொடுத்தீங்க, உங்க 2 பேர் தோலையும் உரிச்சு தவறு மாதிரி வாசிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்றா சொன்ன சாந்தா, என்ன என்ன என்னாச்சு? நம்ம லட்சுமிக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. ஐய, கனவு கண்டு பயந்துட்டியா? லட்சுமிக்கு எதுவும் ஆகாது. அவன் புருஷ வீட்டுல நிம்மதியா இருக்கா. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. ஒரு தடவை நம்ம லட்சுமி போய் பார்த்து வந்துடலாம். அவளை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? அதான் வெங்கிட்டு அனுப்பிச்சிருக்கோம்ல, அவன் வரட்டும், அப்புறமா போய் பார்த்து வரலாம். சரி சரி, நீ முதல்ல நிம்மதியா படுத்துங்க. படு. பெற்றோரின் அன்பில் நீராடி வளர்ந்த மகள் துன்ப நிறுத்தி வென்று தருகும் கோலம் சாரடா, காப்பாற்றுவார் யாரடா? பெற்றோரின் அன்பில் நீராடி வளர்ந்த மகள்
முத்தி மணந்த கணவன் இன்று ஒரு வீட்டிலே பச்சை கிளியை அத்தை கழுகு கொத்தி குதறி தின்னுதே மடியில் வந்த சேரி என்ற மரணம் உன்னை அழைக்குதே என்னை நீயும் பிரிந்திடாதே என்று குழந்தை கதறுதே தெய்வமே ஏன் இந்த தண்டனை யார் பாவமோ வாழ்விலே இந்த சோதனை பெற்றோரின் அன்பில் நீராடி வளர்ந்த மகள் விமலா, அவளுக்கு எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் வழிக்கு வரவே மாட்டேங்கிறா. அவளை பத்தி எதை சொன்னாலும் கிருஷ்ணன் நம்பவும் மாட்டேங்கிறான். விஷம் வச்சு கொண்டு வரலாமா? அம்மா, அந்த மாதிரி செஞ்சோம்னா கம்பி என்ன வேண்டியதா? அப்படியா? என்ன பண்றது? அம்மா, இப்படி பண்ணலாமா? என்ன? நீ சொல்றதும் சரிதான். அவன் நம்பவே நம்புவாளா? ஐயோ, என்னம்மா நீ? அவனுக்கு எங்க அது தெரிய போகுது? நான் எப்படி நாடகம் ஆடுறேன்னு பாரு. சரி வா. லட்சுமி, அம்மா, எங்களை மன்னிச்சிருமா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. லட்சுமி, இல்ல 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 இல்ல, நீ என்ற மகாலட்சுமி. நாங்க உனக்கு தொல்லை கொடுத்ததுக்கு ராத்திரி கனவுல நாக தேவதை வந்து லட்சுமி என்ற பக்த அவளையே சித்திரவதை பண்றீங்க, பாவிகளான்னு திட்டா. அது மட்டும் இல்லம்மா, இரும்பு கம்பியால சூடு போட்டு எங்களை நெருப்புல தூக்கி போட்டுட்டாமா. அது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலனா அடுத்த ஜென்மத்துல நீங்க 2 பேரும் நாயா பிறப்பீங்கன்னு எங்களுக்கு சாபா கொடுத்துட்டாமா. லட்சுமி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா. எங்களை மன்னிச்சிடுமா. ஆமா,